அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் வந்து இன்று நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து எந்த தப்பு செய்கிறாங்க. இப்போது நானே வந்து ஒரு 20 வயசில் செய்த தவறுகள்லாம் இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி ஒரு அசம்ஷனில் ஒரு பர்செப்ஷனில் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். அண்டு எப்படி நான் அந்த உலகத்தை அந்த டைமில் பார்த்தேன், அதே மாதிரி தான் இன்றைக்கும் சில நபர்கள் இருக்காங்க. ஸோ இதை நம்ம சொல்லிட்டோம், இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி இதை கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் ரெஃப்ளெக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண தப்புகள், இதெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்க ஏரியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிறைய நம்ம அந்த டைமில் இந்த 20 வயசு அப்படின்ற போது நம்ம காலேஜ் டைமில் இருப்போம். நிறைய ஹாஸ்டலில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம். அப்போ வந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஆளும் கிடையாது. நம்மளை 24 ஹவர்ஸ் நம்மளோட மானிட்டர் பண்ணுறதுக்கு எந்த ஆளும் கிடையாது. அதனால் நம்ம ஃபுல் ஃப்ரீடமாக இருப்போம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்ய ஆரம்பிக்கிறோம். அதில் நம்ம மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்போ ஃபோன் கிடச்சிருக்கோம், அதனால் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து என்கேஜ் ஆகிருப்போம். இதில் என்ன இருக்குது, சோஷியல் மீடியா என்கேஜ் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டைம் தான் நம்மளோட ப்ரைம் டைமு. ஸோ அந்த ப்ரைம் டைமில் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, நிறைய நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம். எந்த க்ரியேஷனுக்குலாம் போக மாட்டோம். அதனால நம்ம கன்சியூம் பண்ணுறதா நம்ம ஒரு ரியாலிட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்லோ ஏதோ நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிகமிங் வெல்த், இந்த மாதிரிலாம் நீங்கள் விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது இதெல்லாமே கான்செப்டாக தெரியும், தியரியாக தெரியும். பட் அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் நம்ம லேக் ஆகிருப்போம். இதை கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்தமாக செஞ்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால, தியரிட்டிக்கலாக தெரியறதுனால என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ஃபியருக்கு கொண்டு போயிடும். நீ கூட கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் பசங்க கேட்டாங்க, ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ வந்து எல்லாத்தையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் அது வந்து எந்தெந்த டாஸ்க்லாம் வந்து நம்ம ரொட்டீனாக இருக்குது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு க்ரியேட்டிவ் டாஸ்க்காக ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. இதுதான் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ அதில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு பயம்னா, நீங்கள் ஒரு க்ரியேட்டிவோட ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரியேட்டிவ் டாஸ்க்கை வந்து ஏன்னா க்ரியேட்டிவ் எவால்வ் ஆகிட்டே இருக்கும், அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாறிட்டே இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து ஏஐக்கு தெரியுமோ தெரியாது, நம்ம ஹியூமன்ஸ் தெரியும். ஸோ ஹியூமன்ஸ் தான் வந்து ஏஐ மேனிப்புலேட் பண்ணுறாங்களே தவிர ஏஐ வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த அதிகமாக அந்த சோஷியல் மீடியா டெலிமாவில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஃபியர் இருக்கும், ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலாகவே அப்படி ஒரு நடக்க போகிறது கிடையாது. க்ரியேட்டிவ் இல்லாத ஃபீல்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது ஓகே இது வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியுது ஏஐ பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்க மேபி ஒரு டெலிவிஷனில் நம்ம இருப்போம், இது ஆகிருமோ, இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது அதோட நூக்கன்கான நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபியர் வந்து நம்மள்கிட்ட போயிடும். அப்புறம் இந்த மாதிரி இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த இகாம் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்த இடத்துலேருந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து இந்த ரியல் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரியல் பிஸ்னஸ் கிடையாது. மேபி ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இது வந்து ஒரு ரியல் பிஸ்னஸாக இருக்காது. ஏன் இது எதனால் அட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஈஸி மணி மேக்கிங் ஸ்கில் அப்படின்றனால நம்ம அதுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக அது ஈஸி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை லேர்ன் பண்ணுவோம். அது ஈஸியாகவே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இது எல்லாருக்கும் பொருந்தாது. ட்ரேடிங் அப்படின்றது எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு இருக்க ஸ்கில் லெவல் வேறு. அது ஏன்னா நார்மலாக நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது ட்ரேடிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு அதிகமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமாகவும் டெய்லி ரொட்டேஷனில் இருக்க இடமாகவும் அப்படின்னு இருக்கும். அதோட அதர் சைடும் இருக்குது. நிறைய ட்ரேடர்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள், இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ லாஸஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா, அவ்வளோ லாஸை நம்மளால் பேர் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த ஈஸி மணி மேக்கிங் ஸ்கில்குள்ளே நீங்கள் போகாதீங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸை அட் த பேஸ்லேருந்து டெவலப் பண்ண. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டால், நான் வந்து ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் பண்ணுறேன், இல்லை வந்து நான் ஃபாரெக்ஸ் பண்ணுறேன், இகாம் பண்ணுறேன், அதாவது இந்த ரீசெல்லிங், இதெல்லாமே வந்து ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்கில் தான். பட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இகாமே பண்ணால் கூட உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு பேஷனேட்டாக நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தரமாக பண்ணலாம்.
இல்லை நான் ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்லாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ப்ரைமரி ஸ்கில்லாக அதை வச்சுக்காதீங்க. ப்ரைமரி ஸ்கில்லாக ஏன் வச்சுக்கணும்னு சொல்கிறோன்னா இதுதான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு போக போகுது. அதனால் இதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. அண்டு இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமான தப்பு, நம்ம இகாம் பற்றி தெரியறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே அதில் போய்ட்டு படத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கும். என்னென்னா நம்ம அந்த பிஸ்னஸோட ப்ராசஸே என்ன தெரிஞ்சிருக்காது. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்குள்ளே என்ட்ராகும் போது தெரியும், ஓகே இது நமக்கான பிஸ்னஸ் இல்லை, இது ரொம்ப இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு செட் ஆகாது போல் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸோட ப்ராசஸ் அதோட எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் இல்லை அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்குள்ளே படத்தை போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு அது திரும்பி வராது. நம்ம அந்த யங்ஸ்டரில் கேட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸுரி பைக், லக்ஸுரி கார் அண்ட் லக்ஸுரி ஹோம், இதெல்லாமே ஒரு ஒரு ரிச்சாக வாழ்கிறதுக்கு உண்டான வாழும் மனிதர்கள் வந்து அவங்களோட அசட்டாக நம்ம நினச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அந்த டைமில் நம்மளோட மைண்ட் செட்டுமே இந்த கோலை நோக்கி தான் இருக்கும். அதாவது லக்ஸுரி காரோ ஒரு பைக்கோ ஃபோனோ வீடோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் என்ன தெரியும்னா இதெல்லாமே வந்து நம்ம ஓன் பண்ணியிருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம ஓன் பண்ணியிருக்க ப்ரைமரான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன அங்கே உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உருவாக்குற ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் உருவாக்குற ஒரு விஷயந்தான் இதை கொடுக்க போகுது. அப்போது நம்ம என்ன இங்கே ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குன்னா என்ன உருவாக்குறோம் அப்படின்றதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தாமல் இதெல்லாம் வாங்குறதுலேயே நமக்கு கவனம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கையில் அப்போ பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பர்பஸ்க்கு நீங்கள் என்ன தொழில் செய்யணுமோ இல்லை என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது க்ரோவாக இருக்கும். அதில் டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டு அது க்ரோவாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய இந்த மாதிரி ரிச்சாக, அதாவது ஒரு ஃபேக் ரிச், ஆக்சுவலாக இது ஒரு ஃபேக் ரிச். நம்ம காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கதோ இல்லை வந்து காஸ்ட்லியான பைக் ஓட்டுறதோ தட் இஸ் நாட், அது வந்து ரிச்சே கிடையாது. அது ஃபேக் ரிச்சுன்னு எப்போ தெரிய வரும்னா எப்போ உங்கள் கையில் காசு இல்லையோ அப்போ தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் போக போகிறீங்க, எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஓகே உண்மையிலே இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது போல் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ரியலான ரிச் என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனே அவங்கள்ட்ட மணி மேக்கிங் மட்டும் இருக்காது, என்டையராக வெல்த் க்ரியேஷன், அதாவது அவங்க ஹெல்த்து அண்ட் வெல்த்து ரிலேஷன்ஷிப்பு எப்படி எல்லாத்தையும் ஒரு 360 டேயில் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டே வருவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போது அவங்க பார்க்கும்போது ஒரு பெரிய நமக்கு ஆளாக தெரியும். அவங்க வந்து வெறுமனே மணி மேக்கிங் ஸ்கில்லில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த டைமில் நிறையா வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் பீப்புள் காலேஜில் இல்லை வந்து அடுத்து நம்ம வெளியே வேலைக்கு போகும்போது நிறைய நமக்கு ஆட்கள் வருவாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஆட்கள் இருப்பாங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்டு இவங்க கூடலாம் வந்து நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு சேட்டிங்லேயோ ஒரு பேசும்போதோ. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ரியல் அப்படின்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு நமக்கு லைஃப் லாங் நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தால் அதுவே போதும். மேக்ஸிமமாக நபர்களுக்கு வந்து கேட்டோம் அப்படின்னா 3 நாளுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இது ஏன் இப்படி போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ இல்லை புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பழகும் போதோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவங்க லைஃப் பற்றியோ நம்ம லைஃப்பை ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் அவங்க எந்த அளவு ரியல் கேரக்டர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு ரியல் கேரக்டர் தெரிஞ்சு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்போம் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ரொம்ப நீண்ட நாள் நீடிக்கும். இந்த மாதிரி ஒரு ரியலான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு 3 பேர் இருந்தால் கூட நமக்கு போதும். 1000 பேர் நமக்கு இல்லை 10,000 பேர் நமக்கு ஃபேஸ்புக்கில் இருந்தாலோ அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ எங்கே அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட ரியலான ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்கூல்ஸ் வரையும் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இதில் படிச்சிருப்போம். என்னென்னா ஸ்கூல் மட்டும் முடி, அடுத்து காலேஜில் வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காலேஜில் நமக்கு ஏதோ நம்ம எடுத்த மார்க்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம குரூப் எடுத்திருப்போம். பட் இந்த ஸ்கூல் காலேஜில் நம்ம படித்தது மட்டும்தான் நம்ம பர்பஸாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து என்ன வேணால் இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ அவங்க லைஃப் பர்பஸ் தெரியாது.
அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது தான் வந்து அதை பற்றி அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மேபி உங்களுக்கு சின்ன வயசில் தெரிஞ்சிருக்கலாம், உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்ற முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஒவ்வொரு நாளையுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும் உங்கள் லைஃப்பில். இது தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் போய்ட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் இந்த லைஃப் பர்பஸ் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ப்ராசஸ் வந்து நீண்ட நாள் போயிடும். இதுக்கு பதிலாக உங்கள் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் காலேஜ்லாம் எடுப்பீங்க இல்லையா, கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணி எடுப்பீங்களா, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அடுத்து நீங்கள் என்ன லைஃப்பில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ உங்களுக்கு அந்தளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த வயசில், அந்தளவு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு கூட 1 இயர் கூட பிரேக் எடுத்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அரல்ஸ் இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நிறையா இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒருவரும் நிறையா வந்து எக்ஸ்டீரியர் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டிவைட் எழுப்பிட்டோம். நம்மளை விட்டு நம்ம வந்து ஒரு பிரிந்ததுக்கு உண்டான ஒரு காரணம். இப்போது நிறைய பேர் நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து லைஃப்பில் இதை செய்யலாம் பிடிச்சிருக்குங்க, ஆனால் என் மைண்டு வந்து கேட்க மாட்டேது, அந்த சூழ்நிலை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் அடித்து சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒரு வயசில் அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க, அது செய்கிற வரையும் அவங்க மனசு வந்து சந்தோஷமாக இருக்காது. அதுக்கு ஏன் அந்த முடிவெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எப்போ முடிவெடுப்பாங்கன்னா, ஓகே நம்ம இதுவரையும் நம்ம மைண்டை சொன்னதை கேட்டுட்டோம், இப்போயாவது நமக்கு பிடிச்சதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் முடிவெடுப்பாங்க. இது கடைசியில் போய் முடிவெடுக்கிறதுக்கு இதை இனிஷியலே அவங்க முடிவெடுத்துடலாம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து எப்போது நிகழும் அப்படின்னா, நம்ம கூட ரொம்ப கனெக்ஷனில் இருக்கும்போது, ஸோ நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணி, ஸோ இந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கோ அதெல்லாம் விளக்கிட்டு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இது எப்படியா இருந்தாலும் இது என்னோடய லைஃப், நான் தான் வந்து இதை ஒவ்வொரு நாளும் லீட் பண்ண போகிறேன், நான் தான் எனக்கு பிடிச்சதை செஞ்சாகணும், வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான விஷயத்த நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமாக உங்கள் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க, உங்கள் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப் கொண்டு போகலாம். சில நபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அந்த ஏஜ்லேயே வந்து நல்லா க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம க்ரியேட்டிவான ஃபீல்டில் தான் போக போகிறோம் அப்படின்றது. சில நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன அடுத்த ஸ்டெப் யோசிப்பாங்கன்னா, அடுத்து நம்ம லைஃப்பில் வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. மணி மேக்கிங் நல்லா பண்ணணும், நம்ம அடுத்த கரியரில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக திங்க் பண்ணி உங்களோட லெகசியை இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி பாருங்கள். இந்த ஷார்ட் டேர்ம் பிளானே போடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னா ஓகே, ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட பண்ணுற ஒரு ஒர்க்காக இருக்கலாம், இந்த பண்ணுற ஒரு ஒர்க்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை யாருமே இந்தளவு யோசித்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கணும் அந்த ஒர்க். அப்படி இருந்தது அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் இல்லைனா கூட அந்த ஒர்க் அங்கே வந்து அங்கே பேசும். அப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே உங்களோட லெகசியை பில்ட் பண்ணுறதுக்கையும் சேர்த்து பண்ணிடுங்க. இந்த லெகசி எப்போ வெளியே வரும்னா, ஒரு கிரேட்டர் மிஷனுக்காக நீங்கள் சர்வ் பண்ணும்போது வெளியே வரும். அதாவது ஒரு பீப்புளுக்காக, இந்த வேர்ல்டு முழுக்க இருக்க உலக மக்களுக்காகவோ, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காகவோ, இல்லை பர்டிகுலர் விஷயம் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் சில விஷயத்த பார்ப்பீங்க, இந்த விஷயம்லாம் இங்கே தப்பாக இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை செய்யும் போது உங்கள் லெகசி வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம 20 வயசில் பெரும்பாலான மக்கள் நினச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் நினச்சிருந்தா ஓகே. ஸோ இவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து முதல்ல வெளியே வாங்க, கனெக்ட் ஆகிக்கோங்க. அடுத்து உங்களோட பர்பஸ் வந்து ஃபைன் பண்ணுங்கள். அடுத்து எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் அந்த பர்பஸ்க்குள்ளே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான லெகசி வந்து பில்டப் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும். இந்த ஃபேக் ரிச்லேருந்து வெளியே வந்துடுங்க, சரிங்களா? இது உங்களை வந்து பேங்க்ரப்டே பண்ணிடும். அண்டு இந்த ஈஸி மணி மேக்கிங் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, சில எல்லாம் பண்ணுவாங்க, ட்ராப் ஷிப்பிங், இகாம், ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு
பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரியாக கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சதுலாம் நீங்கள் ப்ரைமரியாக கூட பண்ணலாம். பட் தெரிகிற வரையும் நீங்கள் ஒரு செகண்டரி ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஈஸி மணி மேக்கிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸாக அமைஞ்சிடாது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதை பேசியே ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ்டே வந்து மீட் பண்ணி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் முன்னாடி மாதிரி பேசுகிறது இல்லை, எங்கள்கிட்ட ரெகுலராக பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, ஃபோன் கூட இருக்காங்க, இப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்படி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த வேலையும் வீட்டில் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பெற்றோர்களை வந்து சந்தித்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறதே கேட்குறதில்ல, ஃபோனில் எந்நேரமும் ஃபோனில் இருக்காங்க, எந்த வேலையும் வீட்டில் செய்கிறதில்ல, படுத்துருக்காங்க, ஃபோன் பார்க்குறாங்க, இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மாதிரி பிஹேவியரே வந்து வித்தியாசமாக இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு இதை கேட்குற பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இது நார்மலா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு பாருங்கள். இது நார்மலே கிடையாது, இது அப்நார்மல். இந்த மாதிரி ஒரு 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 லைஃப்பை அவங்க லீட் பண்ண முடியுமா? படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டே வாழ்க்கையை ஓட்டணும் நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய ஜென்ரேஷன்லையோ இல்லை அப்பாவோட ஜென்ரேஷன்லேயோ இந்த ஃபோன் கிடையாது. அப்போ என்ன பண்ண சொன்னாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலைகளையும் செய்து வேலை வாங்கிட்டாங்க. அதாவது தோட்ட வேலையாக இருக்கலாம், வீட்டு வேலையாக இருக்கலாம், எல்லா வேலைகளையும் வந்து செய்து எல்லாத்தையும் பழக்கி விட்டாங்க. ஸோ இப்போது நாம் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு அவங்கள எதிர்பார்க்கணுனால நாமளே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்ய முடியாதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்றைக்கி குழந்தைங்கள்ட்ட இல்லை. ஏன்னா இவங்க எந்த வேலையும் சொல்கிறதில்ல. முதல்ல வீட்டில் எது சொன்னாலும் சின்ன குழந்தைங்க அவங்க எப்படி போய் சிரமப்படுத்துவானா நானே செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு கூட்டுறதோ இல்லை விளக்குறதோ இந்த மாதிரி துடைக்கிறதோ, இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கு கூட அவங்கள்ட்ட சொல்கிறதில்ல. இது எங்கே போய் முடிஞ்சிடும் அப்படின்னா, இவங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பேம்பர் பண்ணியாச்சு, அவங்க பேம்பரிங்காகவே இருப்பாங்க. அடுத்து அவங்க லைஃப்பை சந்திக்கும் போது சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய மலைப்பாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது ஒரு வேலையாகவே தெரியாது, 10 செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்டு இதை புதுசாக செய்யும் போது அந்த ஒரு வயசில் இதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு ஒத்து வராத வேலை மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் ஒரு இனிஷியலான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். 5 விளையாது 50 விளையாத மாதிரி சின்ன வயசுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்து அவங்கள பழக்குங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க. அவங்களே சுயமாக முடிவெடுக்க விடுங்க. இதெல்லாம் நம்ம செய்யாதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்றது என்னோடய பார்வை. ஏன்னா இதை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனையும் பார்த்துட்டேன், இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் பார்த்துட்டேன். இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டேன். இது மேக்ஸிமம் நடக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லேயும் நான் சொல்கிறேன், இதே மாதிரி வேலைகள் வாங்கி எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க. சில வீட்டில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க நார்மலாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க்கில் அவங்க வந்து அடிபடுறதில்ல. ஃபோன் அடிக்ஷன்லையோ இல்லை வந்து சோம்பேறித்தனமாக வீட்டில் படுக்கிறதையோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதில்ல. பட் யார் வீட்டிலலாம் வேலை வாங்காமல் இந்த மாதிரி விஷயங்களை நாமளே செஞ்சுக்கலாம், எதுக்கு சிரமப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மாறிட்டாங்க. இது என்ன கொடுக்குது, இந்த வேலை என்ன அவங்களுக்கு கற்றுறது அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது. இது நம்ம வீடு, நமக்காக செய்யணும், நம்ம அப்பா நமக்காக செய்கிறாங்க, நம்ம அம்மா நமக்காக செய்கிறாங்க, நானும் அதில் ஒரு ஈடுபடுறேன் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது. இது செய்யாதவங்கள்ட்ட என்ன அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்குது, சரிங்களா? இது வந்து நீ அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த ஓனிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி என்றைக்கு வருதோ அப்போ நாமளே எடுத்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா, அதுதான் அங்கே ஒரு விஷயம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க விரும்புகிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவெடுத்துங்க. See you in the next video guys. Bye.